அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி என்னோடய லன்ச் ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூட நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா, ரசம் வச்சுருக்கேன், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கீரை பொரியல். அந்த ரெசிப்பியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் 3 கிராம்பு எடுத்திருக்கேன், 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பரும் மிளகாவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வாசனை வரும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்தது 4 பல் பூண்டு, ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட எது அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தக்காளி சேர்த்தா மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி மசிகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் பீசஸ் இதில் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணியில் நல்லா வத்தட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இதோட மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இப்போவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வைங்க. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வைக்க போகிறேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ யம்மியாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. கீரை பொரியல் செய்கிறதுக்காக பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். 4-5 பல் பூண்டும் 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டேன். ஒரு கட்டு முளக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு கீரை வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டுக்கிட்டேன். தேங்காய் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரசம் வைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். இடித்து வச்ச ரசம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு ஈஸியாக சிம்பிளாக நான் மிக்சியில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது இதை மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோரஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜார்லேயே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் லைட்டாக அரைச்சா போதும். இப்போ பவுலில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் கொஞ்சமாக புளி தண்ணியும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 4-5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பெப்பரும் ஜீரா பவுடரும் சேர்த்துடலாம். இது ஃப்ரை பண்ணும்போதே நம்மளுக்கு நல்ல வாசனை வரும். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி புளி தண்ணியை ஊற்றிடலாம். இந்த மாதிரி நுர கட்டி வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரசம் கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அப்பளமும் வத்தலும் பொரித்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் சுக்காவும் டிஷ் அவுட் பண்ணிடலாம். அதுவும் ரசம் கூட இந்த மட்டன் சுக்கா வறுவல் சூப்பரான காம்பினேஷன். நிஜமாக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த டேஸ்ட் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க.
நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சாம்பார் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.